ICT Foundation YouTube சேனல்ல புது கண்டென்ட்ல நாங்க மீட் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. புதுசா போடுற கண்டென்ட் எல்லாமே உடனுக்குடன் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட யூடியூப் சேனலை விட எங்களோட சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தின் லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் அந்த சோஷியல் மீடியாஸ்ல ஜாயின் பண்ணாதாக்கள் அந்த லிங்க்ஸை கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ள வந்து கொள்ளும். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையை பற்றி. கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல ஃப்ராக்மெண்டேஷன் என்ன என்று கதைக்கிறதுக்கு முதல் எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் என்ன, ஒரு பேண்ட்தட்டில் ஏற்படுத்தப்படுற பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் என்னென்ன இதை பற்றி கதைச்சிருந்தேன். அந்த வீடியோஸ் பார்க்காதாக்களுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோஸை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோட கண்டென்ட்ல நாங்க பார்க்க போறது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்ற பிரச்சனையை பற்றி. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நாங்க கதைச்சது டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் என்ற பிரச்சனையை பற்றி, வட்டு துண்டாக்கம் என்ற பிரச்சனையை பற்றி. ஆனா இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது துண்டாக்கம் என்ற ஃப்ராக்மெண்டேஷன் என்ற பிரச்சனையை பற்றி. இந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் இந்த ரெண்டுமே ரெண்டு வேறுபட்ட கான்செப்டா இருந்து கொள்ளும். டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன் என்றது துணை நினைவகமாக கருதக்கூடிய பேண்ட்தட்டில் ஏற்படுற பிரச்சனையாகும். இதே ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது முதன்மை நினைவகமாக கருதப்படுற ரம்மில் ஏற்படுற பிரச்சனையாக இருந்து கொள்ளும். சோ இந்த வீடியோல நாங்கள் முதன்மை நினைவகம் என்ற ரம்மில் ஏற்படுத்தப்படுற இந்த ஃப்ராக்மெண்டேஷன் என்ற பிரச்சனை, அந்த ஃப்ராக்மெண்டேஷன் என்ற பிரச்சனை என்னென்ன வகைகளாக மேலும் பிரிக்கப்படுது, அந்த வகைகளுக்கு இடையிலான விளக்கங்கள் என்ன, அந்த வகைகளுக்கு இடையிலான சொல்யூஷன் தீர்வுகள் என்னென்ன, அதை பற்றி நாங்க பார்த்துட்டு வருவோம். ஓகே, இந்த ஒயிட் போர்ட்ல மென்ஷன் பண்ணி இருக்கிற இந்த முதன்மை நினைவகம் துணை நினைவகம் தொடர்பான டயக்ராத்தை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா விளங்கிக் கொள்ளலாம். இந்த மெயின் மெமரியில ஒன்றுக்கு மேற்பட்ட நினைவக இருப்பிடங்கள் இருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட பிளாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிளாக்குமே 4 KB என்ற சைஸை கொண்டிருக்கிற பிளாக்ஸா இருக்கும். துணை நினைவகமாக கருதப்படுற இந்த பேண்ட்தட் துணை நினைவகத்துக்கு சில சந்தர்ப்பங்கள்ல சில ப்ரோசஸ் இடம் மாற்றப்படலாம். இப்படி முதன்மை நினைவகத்துக்கும் துணை நினைவகத்துக்கும் இடையில செயல்முறைகள் ப்ரோசஸ் இவை இடம் மாற்றப்படுகின்ற செயற்பாடுன்றது ஸ்வாப்பிங் என்ற கான்செப்டால முன்வைக்கப்படும். ஸ்வாப்பிங் என்ற செயற்பாடு காரணமாக முதன்மை நினைவகத்துக்கும் துணை நினைவகத்துக்கும் இடையில இந்த ப்ரோசஸ் என்றது பரிமாற்றப்படலாம். இப்படி பரிமாற்றம் நடக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கருதுறீங்களா இருந்தால், இந்த நினைவக இருப்பிடத்துல இருக்கிற ஒரு பிளாக்ல இருக்க போற டேட்டாவை எடுத்துக்கொள்வோம். இந்த டேட்டா தற்காலிகமா துணை நினைவகத்துக்கு மாற்றப்படுற சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்காக இந்த நினைவகத்தில் இருக்க போற இந்த தரவுன்றது தற்காலிகமாக துணை நினைவகத்துக்கு மாற்றப்படுது. இந்த துணை நினைவகத்துக்கு மாற்றப்படுகின்ற தரவு சிறிது நேரத்துக்கு பிறகு மீளவும் முதன்மை நினைவகத்துக்கு வந்து சேரலாம். இந்த முதன்மை நினைவகத்தில் இருந்த செயல்முறை என்றது தற்காலிகமாக துணை நினைவகத்துக்கு மாற்றப்பட்டதன் பின்னர் இந்த முதன்மை நினைவகம் என்றது மேலும் சிறு பகுதிகளாக பிரிக்கப்படும். முதன்மை நினைவகத்தில் இருக்கிற அந்த செயல்முறை துணை நினைவகத்துக்கு மாற்றப்பட்டதன் பின்னர் முதன்மை நினைவகத்தின் பகுதி என்றது சிறு பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஏற்கனவே 4 KB இருந்த இந்த பிளாக் சைஸ் என்றது மேலும் சிறு பகுதிகளாக சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 2 KB சைஸ் உள்ள சிறிய பிளாக்குகளாக உடைக்கப்படுது. 2 KB உள்ள சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் மீளவும் துணை நினைவகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த செயல்முறை என்றது முதன்மை நினைவகத்துக்கு வந்து சேரும் போது இந்த ப்ரோசஸுக்கான போதிய அளவு நினைவகம் எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்காக நாங்கள் பார்த்த இந்த விடயத்துல 4 KB ப்ரோசஸ் வந்து துணை நினைவகத்துக்கு ஆரம்பத்தில் அனுப்பப்பட்டது. ஆனா திரும்ப அந்த 4 KB ப்ரோசஸ் முதன்மை நினைவகத்துல வந்து பார்க்க 2 KB அளவுள்ள 2 பிளாக் சின்ன சின்ன அளவிலே இருக்கு. இந்த அளவுன்றது 4 KB ப்ரோசஸை தேக்கி வைக்கிறதுக்கான கொள்ளளவா இருக்காது. அந்த 4 KB ப்ரோசஸுக்கான கொள்ளளவு இப்ப இந்த முதன்மை நினைவகத்திலே இல்ல. இப்படி முதன்மை நினைவகத்தில் இருந்த செயல்முறை துணை நினைவகத்துக்கு தற்காலிகமாக அனுப்பப்பட்டு துணை நினைவகத்தில் இருந்து மீளவும் அது முதன்மை நினைவகத்துக்கு வரும்போது அதற்கான போதிய அளவு இடவசதி அல்லது கொள்ளளவு காணப்படாத நிலை ஃப்ராக்மெண்டேஷன் முன்வைக்கப்படும். ஃப்ராக்மெண்டேஷன் என்றது துணை நினைவகம் முதன்மை நினைவகம் என்பவற்றுக்கு இடையில செயல்முறைகள் மாற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல முதன்மை நினைவகத்தில் காணப்படுகின்ற இடம் கொள்ளளவு ஆனது துணை நினைவகத்திலிருந்து மீள வருகின்ற செயல்முறைக்கான கொள்ளளவிலும் குறைவாக காணப்படுகிற செயல்முறை ஃப்ராக்மெண்டேஷன் அழைக்கப்படும். இப்ப இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அப்படி என்ற பிரச்சனை என்றது மெயின் மெமரியில இடம்பெறுது. இந்த மெயின் மெமரி என்ற ரம்மில இடம்பெற இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அப்படி என்றது மேலும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது. இந்த 2 பகுதிகளும் நான் இதுல மென்ஷன் பண்ணி இருக்கிறேன்.
ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது, இரண்டாவது இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லியும் ரெண்டு வகையா பிரிக்கப்படுது. வெளியக துண்டாக்கம், உள்ளக துண்டாக்கம் என்று எக்ஸ்டர்னல் இன்டர்னல் என்று ரெண்டு வகையான ஃப்ராக்மெண்டேஷனா இது பிரிக்கப்படுது. இப்ப இந்த ரெண்டு வகையான ஃப்ராக்மெண்டேஷனுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, அதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி ஒன்றொண்டா பார்த்துட்டு வருவோம். முதலாவதா நாங்கள் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்ற உள்ளக துண்டாக்கம் என்றா என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இந்த மெயின் மெமரியை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால், இந்த ரம்ன்றதை கன்சிடர் பண்ணுவோமாக இருந்தால், மெயின் மெமரியில 4 KB, 8 KB, 5 KB அளவுள்ள 3 மெமரி பிளாக்ஸ் எடுத்திருக்கிறேன். அதை விட P1, P2, P3 என்ற 3 KB, 6 KB, 3 KB கொள்ளளவுடைய ப்ரோசஸ்களை எடுத்திருக்கிறேன். உதாரணத்துக்காக இந்த P1 என்ற ப்ரோசஸ் வந்து 4 KB அளவுள்ள பிளாக்ல அசைன் பண்ணப்படுது. P1 ப்ரோசஸ் 4 KB கொள்ளளவுடைய பிளாக்குக்காக ஒதுக்கப்படுது. இந்த இடத்துல இந்த 3 KB 4 KB கொள்ளளவுடைய பிளாக்ல அசைன் பண்ணப்படும். இந்த அசைன் பண்ணப்படுற ப்ரோசஸ் என்றது தனக்காக 3 KB கொள்ளளவு எடுத்துக்கொண்டாலும் எக்ஸ்ட்ராவா காணப்படுகின்ற 1 KB என்றது நினைவகமானது விரயத்துக்கு உள்ளாக்கப்படுது. 4 KB பிளாக்ல 3 KB ப்ரோசஸுக்காக ஒதுக்கப்பட்டதன் பின்னர் எக்ஸ்ட்ராவா இருக்கிற 1 KB என்றது வீணடிக்கப்படுது. இந்த நினைவக வீண் விரயத்துக்கான காரணம் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்ற கான்செப்டுக்காக வந்து கொள்ளும். இரண்டாவது உதாரணம், இந்த P2 என்ற ப்ரோசஸ் வந்து 8 KB அளவுள்ள பிளாக்குக்காக அசைன் பண்ணப்படும் போது 6 KB கொள்ளளவு 8 KBல ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கியதன் பின்னர் மேலதிகமாக காணப்படுகின்ற இந்த 2 KB என்றது வீணடிக்கப்படுது. இந்த நினைவகமானது தேவையில்லாமல் 2 KB என்றதை வீண் விரயம் செய்யும். இதே மாதிரி P3 என்ற ப்ரோசஸை நாங்கள் கருதுவோமா இருந்தால் 5 KB என்ற நினைவக பிளாக்ல அலோகேட் பண்ணப்படும் போது 3 KB இந்த 5 KB நினைவகத்தில் ஒதுக்கப்படும். மேலதிகமாக காணப்படுகின்ற இந்த 2 KB என்றது நினைவகத்தில் வீண் விரயம் செய்யப்படும். இப்படி காணப்படுகின்ற செயல்முறைகளுக்கு மேலதிகமாக பிளாக் சைஸ் என்ற நினைவக பகுதி காணப்படுமாக இருந்தால் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்பது ஏற்படும். அப்ப உள்ளக துண்டாக்கம் அப்படி என்றால் என்னென்று பார்ப்பமாக இருந்தால், காணப்படுகின்ற செயல்முறைகளின் கொள்ளளவுக்கு மேலதிகமான கணனிகளின் பிளாக் சைஸ் நினைவக இருப்பிடங்கள் காணப்படுமாக இருந்தால், பிளாக் சைஸ் என்றது ப்ரோசஸின் கொள்ளளவை விட அதிகமாக காணப்படுமாக இருந்தால் இந்த இடத்துல உள்ளக துண்டாக்கம் என்ற இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் ஏற்படும். இந்த இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்றதுக்கான சொல்யூஷன், ஒரு தீர்வா நாங்க சொல்லக்கூடியது, காணப்படக்கூடிய பிளாக் சைஸ் அப்படி என்பதுகளை இயலுமானவரை சிறிய சிறிய பகுதிகளாக மாற்றுவோமா இருந்தால் நினைவகம் வீணடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களை குறைந்த அளவில் பேணலாம். உதாரணத்துக்காக இங்க இருக்கிற பிளாக் சைஸ் எல்லாத்தையுமே நான் 1 KB மாற்றுவனா இருந்தால் இந்த இடங்கள்ல நினைவகம் வீணடிக்கப்படுகின்ற தன்மை என்றது குறைக்கப்படும். 3 KB கொள்ளளவுடைய P1 என்ற ப்ரோசஸுக்காக 3 பிளாக்கை ஒதுக்கலாம். ஒரு பிளாக்குக்காக 1 KB நாங்கள் அலோகேட் பண்ணினார். இப்படி எங்களோட பிளாக் சைஸ் என்றதை குறைந்தளவாக பேணுவதன் மூலம் உள்ளக துண்டாக்கம் என்றது நாங்கள் குறைவளவாக பேணிக்கொள்ளலாம். இப்ப வெளியக துண்டாக்கம் என்று எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்றா என்ன என்பது தொடர்பாக பார்த்துட்டு வருவோம். எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் என்றா என்னன்றது ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்திட்டு வரேன். இங்க என்னட்ட 4 KB கொள்ளளவுடைய ஒரு செயல்முறை, ஒரு ப்ரோசஸ் வந்து இருக்கு. காணப்படுகின்ற முதன்மை நினைவகத்திலையும் 4 KB வெற்றிடமாக இருக்கு. ஃப்ரீ ஸ்பேஸ் 4 KB இருக்கு. இந்த இடத்துல 1 KB, 2 KB, 1 KB என்று சொல்லி 4 KB என்னிட ஃப்ரீயா இருக்கு. அப்படி இருந்தாலும் என்னிட காணப்படுகின்ற இந்த ப்ரோசஸ் இந்த 4 KB என்றது ஒருபோதும் இந்த முதன்மை நினைவகத்தில் சேமிக்கப்பட முடியாத நிலை ஒன்று காணப்படுது. இதுக்கான காரணம் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற நினைவக இடைவெளிகள், மெமரி ஸ்பேசஸ் என்றது ஒழுங்கில்லாமல் வேறு வேறு பகுதிகளில் காணப்படுது. 1 KB, 2 KB, 1 KB என்றது வெவ்வேறு இடங்கள்ல காணப்படுறபடியால என்னட்ட நினைவக இடைவெளிகள் போதுமான அளவு காணப்பட்டாலும் குறித்த முறைவழிக்காக நினைவகத்தை ஒதுக்க முடியாத நிலை காணப்படுற சந்தர்ப்பம் வெளியக துண்டாக்கம் என்ற எண்ணக்கருவால வகை குறிக்கப்படும். இந்த உதாரணத்துல நான் 4 KB செயல்முறை என்னட்ட காணப்படுது, 4 KB நினைவக இடைவெளியும் என்னட்ட இருக்குது. அப்படி இருந்தாலுமே அந்த முதன்மை நினைவகத்துல குறித்த ப்ரோசஸுக்கான இடத்தை என்னால ஒதுக்க முடியாமல் இருக்கும். இதுக்கான காரணமா நாங்க சொல்லிக் கொள்றது வெளியக துண்டாக்கம். இந்த வெளியக துண்டாக்கம் என்றதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வா நாங்க சொல்ல போறது மெமரி கம்பேக்ஷன் என்ற ஒரு கான்செப்ட். கம்பேக்ஷன், மெமரி கம்பேக்ஷன் என்றது வந்து காணப்படும். மெமரி கம்பேக்ஷன் என்றதுக்கான தமிழ் நினைவக அடர்த்தி. மெமரி கம்பேக்ஷன் என்றது பயன்படுத்தப்பட்ட நினைவக இருப்பிடங்களை ஒரு பகுதிகளாகவும் பயன்படுத்தப்படாத நினைவக இருப்பிடங்களை வேறு பகுதிகளாகவும் பிரிக்கிறதன் மூலம்
இந்த எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது நீக்கப்படுது. ஸோ மெமரி கம்பேக்ஷன் என்றது எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வாக காணப்படும். இப்படி பயன்படுத்தப்படாத நினைவக இருப்பிடங்கள் ஒன்றாக ஆக்கப்பட்டதன் பின்னர் இலகுவான முறையில் எங்கள்கிட்ட காணப்படுகின்ற செயல்முறை என்றது மெயின் மெமரியை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ப்ரோசஸ் என்றது ஃப்ரீயா காணப்படுகின்ற இந்த நினைவக இருப்பிடத்தை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். இதுதான் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படி என்ற பிரச்சனை. அதுக்கான தீர்வா நாங்க சொல்லிக்கொண்ட மெமரி கம்பேக்ஷன் என்ற ஒரு சொல்யூஷன். இந்த வீடியோல ஃப்ராக்மெண்டேஷன் அப்படி என்றா என்ன, இந்த ஃப்ராக்மெண்டேஷன் என்றது RAM என்ற நினைவகத்தில் ஏற்படுத்தப்படுற ஒரு பிரச்சனை என்று பார்த்தோம். இந்த ஃப்ராக்மெண்டேஷன் என்றது இந்த வகைகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். அந்த வகைகளுக்கான தீர்வுகள், ஃப்ராக்மெண்டேஷன் டைப்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் பற்றி பார்த்திருந்தோம். ஸோ புது கான்செப்டோட இன்னொரு வீடியோல மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.